ஹலோ கைஸ், நான் தான் ரேவன் சதீஷ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஆல் யுவகன் வந்துட்டு மேக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 56K டைமண்ட் வந்துட்டு இப்போ டாப்அப் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் டோட்டலாக எத்தனை யுவகன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இப்போதைக்கு ஒரு 18 யுவகன் இருக்குது. யுவோ வாலெட்டில் வந்துட்டு ஆக் மட்டும் நம்ம எடுக்காமல் இருக்கோம். அதை வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம அக்கௌண்ட்டில் 19 யுவகன் இருக்கும். இது வரைக்கும் கேமில் வந்துட்டு 20 யுவகன் வந்துட்டு விட்டுருக்காங்க. அது வந்துட்டு ஒன்று மட்டும் நம்ம அக்கௌண்ட்டில் மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்லோடான் M10 வந்துட்டு மிஸ் ஆகுது. அதாவது 2.0 M10 மட்டும் மிஸ் ஆகும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் டோட்டலாக எத்தனை யோகன் மேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 யோகன் வந்து மேக்ஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 5 யோகன் வந்துட்டு மேக்ஸ் இல்லாமல் இருக்குது. அதில் 2 யோகன் 4வது லெவலையும் 3 யோகன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவலையும் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு யுவோவில் போயிட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கைஸ், இப்போ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்துட்டு 40 டைமண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஐ மீன் வந்து 5 ஸ்பின் வந்துட்டு 40 டைமண்ட்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு எதுவுமே தரல. அடுத்து ஒரு 5 ஸ்பின்னுமே வந்துட்டு 40 டைமண்ட் தான். அதையும் நம்ம வந்துட்டு ஸ்பின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கிள் ஸ்பின் வந்துட்டு 9 டைமண்ட்க்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம வந்துட்டு ஸ்பின் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 9 டைமண்ட் கொடுத்து ஒரே ஒரு ஸ்பின் பண்ணுவேன். அதுலேயும் வந்துட்டு நமக்கு எதுவுமே கொடுக்கல. கைஸ், இதோட கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு 50 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் ப்ரைஸ் தருவாங்க. அந்த கன் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து யூனிவர்சல் டோக்கன் வந்துட்டு கொடுத்துருவாங்க. கைஸ், அதே மாதிரி வந்துட்டு 1000 டைமண்டுக்கு வந்துட்டு ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஆக் மட்டும்தான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மெக்லோடான் M10 இல்லை. அதுவும் நான் வரும்ன்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸாக வெயிட் பண்ணுறேன். வரல. அது வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரலாம் நான் பேச விரும்பல கைஸ். ஓகேவா? நம்ம டக்குன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்பின் பண்ணும்போதே ஒரு க்ரோஸாக வந்துட்டு கொடுத்துறாங்க. நீங்கள் கீழே வந்துட்டு என்னோட எத்தனை ஸ்பின்னில் வந்துட்டு கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருங்க. இடையிலே கிடச்சிதுனாலும் எத்தனை வாட்டி கிடச்சிது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டக்குன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் கைஸ். ஏன்னா உங்களோட டைமை நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ நம்ம டக்குன்னு ஸ்பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட ஆக் வந்துட்டு ஸ்பின் பண்ண கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ 5 கிராண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரைட் சைட் டாப்பில் பாருங்கள். இப்போ நம்ம 2 கிராண்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால 2 டோக்கன் வந்து இருக்குது. இப்போ வந்துட்டு 3 இப்போ ஒரு க்ரோஸாக கிடச்சிது. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3ன்னு காமிச்சிருச்சிங்களா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அந்த 3 டோக்கன் இருக்குது. 5 டோக்கன் வந்தோடனே நம்ம ஆக் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஆகும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம யூனிவர்சல் டோக்கனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. இது இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் வந்துட்டு ஈஸியாக மேக்ஸ் பண்ணலாம். அது வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் வச்சுட்டு மேக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்பின் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு AK வந்துட்டு கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 52,000 டைமண்ட் இருக்குது கைஸ். ஓகேவா? எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு கிராண்ட் ப்ரைஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆகையும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு யோகன் மேக்ஸ் பண்ணுற அளவுக்கு யூனிவர்சல் டோக்கனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போவே. கைஸ், நம்மக்கிட்ட ஒரு யோகன் மேக்ஸ் பண்ணுற அளவுக்கு யூனிவர்சல் டோக்கன் நம்மக்கிட்டே இருக்குது. ஒரு யோகன் மேக்ஸ் பண்ணுறதுக்கு 1450 யூனிவர்சல் டோக்கன் சம்திங் வேணும். ஸோ நியர்லி ஒரு கன்று வந்துட்டு இதிலே மேக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அகைன் வந்துட்டு ஸ்பின் பண்ண போயிடலாம் கைஸ். ஈவோட்டில் போயிட்டு நம்ம டக்குன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா தான் வந்துட்டு ஒரு சீக்கிரமாக இந்த வீடியோ வந்துட்டு முடிக்க முடியும். கைஸ், நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு 10K நம்ம அடிச்சதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் யோகன் மேக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நானும் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் கிவ்அவேக்கான ஒரு அப்டேட்டையும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு 10K அடிச்சதுக்கு என்ன ப்ரோ ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங் டேஸில் வந்துட்டு ஒரு பெரிய டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரைஸ் பூல் எல்லாமே நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்துட்டு நான் கிவ்அவே பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு 5K ஒர்த்துள்ள ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு கிவ்அவே கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி என்னன்றதையும் நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள் அக்கௌண்ட்டில் டோட்டல் எவ்வளோ யோகன் இருக்குது, அதில் எத்தனை யோகன் வந்து நீங்கள் மேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட 50,000 டைமண்ட் வந்துருக்கு. நம்ம டக்குன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். நமக்கு அப்போ ஸ்பீடாக சுற்றினா தான் வந்துட்டு நமக்கு இந்த யோகனும் வந்துட்டு கொடுப்பாங்க. இன்னும் நம்மக்கிட்ட வந்துட்டு 49K டைமண்ட்ஸ் இருக்குது. இதை எப்படி ஸ்பின் பண்ண போகிறேன்னு தெரில. நம்ம டக்குன்னு ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு AK வந்துட்டு கொடுத்துட்டாங்க.
கைஸ் இப்போ நீங்கள் 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்சல் டோக்கன் கொடுக்குறாங்க, ஐ மீன் ஒரு கிராண்ட் ப்ரைஸான ஏதாச்சும் ஒரு கன் வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லக்கு தான். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நமக்கு லக்கு தான். ஓகேங்களா, 55,000 டைமண்ட் டாப்அப் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ டைமண்ட் ஆகும் என்ன ஏதுன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல கைஸ். ஓகேவா, அடுத்து ஒரு ஏகே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஏகே தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆகே வந்துட்டு இன்னும் ஒரு தடவை கூட நமக்கு ஸ்பின் பண்ணும்போது தரவே இல்லை. ஓனடில் இருக்கிறதும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்தோம். கைஸ் நீங்கள் நான் டாப்அப் பண்ணுறேன் ஸ்பின் பண்ணுறேன் நீங்கள் யாரும் பண்ணி உங்களோட கேஷ் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு P90 வந்து கொடுத்துட்டாங்க. டாப்அப் பண்ணலாம். இது இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு மேக்ஸ் பண்ணலான்றது ரொம்ப நாளாக ஒரு ஆசை கைஸ் எனக்கு. ஆனால் வந்துட்டு டைம் இல்லைன்னு சொல்கிறத விட அக்கௌண்ட் வந்துட்டு ரீஜன் புஷிங்கில் இருந்துச்சு. ஸோ நம்மளால் போய் லாகினும் பண்ண முடியல. அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 ஈவெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா லாகின் பண்ண விட மாட்டானுங்க. அப்படியே நானும் வந்துட்டு மறந்துடுவேன். இவனுங்க பாட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈவெண்ட்டையும் கவனிக்க மாட்டானுங்க. இன்றைக்கி தான் முடியுது நாளைக்கு தான் முடியுதுன்னு என்கிட்ட சொல்லவும் மாட்டானுங்க. இந்த 1000 டைமண்டில் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ கிடச்சிருச்சு. ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின்னு பெண்டிங்கில் இருக்கும்போது கொடுக்குறானுங்க. ஸோ இந்த தடவையாச்சும் இது கிடைக்குமா கிடச்சிருச்சு. கைஸ் நான் டாப்அப் பண்ணுறேன் ஸ்பின் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் ஒர்க்கு போகிறேன். ஸோ என்னோட இன்கம் சோர்ஸ்லேருந்து நான் டாப்அப் பண்ணுறேன். செலவு பண்ணுறது வந்துட்டு வேஸ்ட்டாலாம் போகாது கைஸ். அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒர்த்து தான், என்றைக்குனாலுமே வேஸ்ட்டாலாம் ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கைஸ், என்கிட்ட எவ்வளோ ஐடிஸ் இருக்குது, நான் எல்லா ஐடிலையுமே போய் டாப்அப் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈவன் என்னோட ஓன் அக்கௌண்ட்டான 96லேயே வந்துட்டு இன்னும் நான் மேக்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதில் மேக்ஸ் பண்ணி எது பண்ணால் ஒருத்தன்றது தெரியும். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு க்ரோஸாக வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 39 ஸ்பின் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். இதில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்பின்னில் வந்துட்டு கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, டக்குன்னு ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கேன். 40,000 டைமண்ட் வந்துடுச்சு. ஆக் வந்துட்டு கொடுத்துட்டாங்க கைஸ். இப்போ 49 ஸ்பின் இருக்குது. இதில் வந்து எதாவது கன்று கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு 10 டோக்கன் எதுக்கும் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. கைஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு P90 வந்துட்டு கொடுத்துட்டாங்க. 46 ஸ்பின் இருக்குது. ஒரு 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறவங்களாட்டி எதுவும் கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம் கைஸ். அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி லாங் வீடியோஸ்க்கெலாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்ருப்பேன். இப்போ நான் வந்து ஸ்பின் பண்ண வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். பல வீடியோஸோட வந்துட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குறது நல்லா இருக்கா இல்லை இதை பேச கொடுக்குறது நல்லா இருக்கா அப்படின்றத. எனக்கு என்னமோ இது தான் கைஸ் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பின் பண்ணும்போது லைவாக அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன். இதே நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எதை எப்போ சொல்கிறோன்னே தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. லைவ் வந்துட்டு அப்கமிங் டேஸில் வந்துட்டு ரெகுலராக போட பார்க்குறேன் கைஸ். ஓகேவா, லைவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு P90 வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 38,800 டைமண்ட் வந்துட்டு இருக்குது. பேக் டு பேக் வந்துட்டு யோகனா கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ டோக்கன் வந்திருக்குன்னு தெரில கைஸ். ஓகேவா, ஏகே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நான் எதாவது கன்று வந்துச்சுன்னா தாங்க ஸ்டாப் பண்ணுவேன். மற்றபடிலாம் டக்குன்னு தான் ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் எடுத்துகிட்டு போனேன்னு எனக்கு ஆசை கிடையாது. ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு வந்துட்டு நான் 1K லைக் வந்துட்டு டார்கெட் வைக்கிறேன். ஸோ பார்க்குற எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு ஏகே வந்துட்டு கொடுத்துட்டாங்க கைஸ். இதோட கான்செப்ட் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1000 டைமண்டுக்கு வந்துட்டு ஒரு யோகன் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த 1000 டைமண்ட்குள்ளேயே உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு யோகன் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு 400 டைமண்ட்லேயே வந்துட்டு ஒரு யோகன் தராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 400 டைமண்ட்லேயே 100 டோக்கன்ஸுங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில சமயத்தில் நம்ம ஸ்பின் பண்ண கொடுக்காமே இருப்பாங்க. ஏஷ் எனக்கு தெரிஞ்சு ஏகே தான் அதிகமாக கொடுக்குறாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன அதிகமாக நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்துட்டு சீக்கிரம் முடிக்கலாம் கைஸ், ஓகேவா? இப்போ வந்துட்டு 36,000 டைமண்ட் இருக்குது. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஏகே தான் அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு ஏகே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 50 ஸ்பின்னில் லாஸ்ட் வரைக்கும் போகுமா இல்லை முன்னாடியே கொடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு இதை கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா போன வாட்டி தான் சீக்கிரமாக கொடுத்தாங்க, அதனால கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கன்று வந்து கொடுத்துட்டாங்க 8 ஸ்பின் பெண்டிங்கில் இருக்கும்போதே. இந்த இடம் எனக்கு கொடுப்பாங்கன்னு தோணுது கைஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைஸ்? அதே மாதிரி எப்படி சொல்கிறது, ஃப்ரீ டைமில் வந்துட்டு லைவ் பார்க்குறது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் இருக்குது, இல்லை நீங்கள் வந்துட்டு காலேஜோ ஸ்கூலோ போயிட்டு இருக்கீங்க, ஹோம் ஒர்க் இருக்குது, படிக்கணும், இல்லை ஏதாவது வேலை இருக்குது வீட்டில் அப்படின்னா அதை பாருங்கள். பார்த்துட்டு ஃப்ரீ டைமில் வந்துட்டு நம்மளோட சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகேவா, நான் யாரையும் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் வந்து லைவ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இப்போ ஒரு மறுபடியும் ஒரு P90 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 100 டோக்கன் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு கைஸ். ஒரு 20,000 டைமில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்தெந்த கன்னுக்கு வந்துட்டு டோக்கன் வந்து வந்திருக்கு, எவ்வளோ டோக்கன் வேணும், மேக்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கைஸ், ஓகேவா? இதில் வந்துட்டு நமக்கு ஏகே கொடுத்த டோக்கன் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸஸாக கிடைக்கும். அதை வச்சு தான் மற்ற கண்ணை வந்து மேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்றதை சொல்லிடுறேன். இன்னும் நம்மக்கிட்ட வந்துட்டு 32,200 டைமண்ட் வந்து இருக்குது. நானும் டக்கு டக்குன்னு தான் ஸ்பின் பண்ணுறேன், கொடுப்பாங்களான்ட்டு கொடுக்க மாட்டுறாங்க டக்குன்னு. இப்போ ஒரு P90 வந்து கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆக் தான் கைஸ் கிடைக்கவே இல்லை. நமக்கு ஏகேக்கு வர டோக்கன் எல்லாத்தையும் ஆகுக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம். அது இல்லாமல் வந்துட்டு இன்னும் உட்பீக்கர் அப்புறம் வந்துட்டு பேராஃபைல் வந்துட்டு மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மறுபடியும் ஒரு ஏகே மஜா தான் கைஸ். கரெக்டாக 30,000 டைமண்ட் வந்துருச்சு கைஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க டைமண்டை வச்சு நம்ம அக்கௌண்ட்டில் ஆல் யோகன் மேக்ஸ் பண்ண முடியுமா முடியாதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு MP40 2.0 லெவல் 8 பண்ணுன்றது ஒரு ஆசை. ஸோ அவ்வளோ டோக்கன் கிடைக்குமா என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேக் டு பேக் 2 ஏகே வந்துட்டு கொடுத்துறாங்க, செம்ம லக்கு தான் கைஸ். சைடில் வந்துட்டு ஒரு இது வரைக்கும் நம்ம ஸ்பின் பண்ண வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு 30 கிராண்ட் ப்ரைஸஸ் வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு 30 டோக்கன்ஸ் வந்து இருக்குது. இருங்க அதையும் காமிச்சிட்றேன். ஒரு டோக்கன் வச்சு நீங்கள் 20 யூனிவர்சல் டோக்கன் வந்துட்டு வாங்கலாம். இப்போ 30னா எவ்வளோ வரும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதுலேயே அதுக்கப்புறம் இந்த ஒரு 1000 டைமில் எதுவும் கிடைக்குமா? நான் ஏன் 1000 டைமண்ட் சொல்கிறேன்னா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேரண்டட் கிராண்ட் ப்ரைஸ் இன் 19 ஸ்பின்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அது வந்து 50 ஸ்பின்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 1000 டைமண்ட் நமக்கு வந்துட்டு ஆகும். அதுக்குள்ளாட்டி எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடம் ஒரு 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம், எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் கைஸ், ஓகேவா? கிடச்சிருச்சு, மஜா தான். 400 டைமண்ட்லேயே வந்துட்டு நமக்கு ஆக் ஸ்கின் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரி கிடைக்குமான்றதை பார்க்கலாம், வெயிட் பண்ணி கைஸ். ஒரு 7,000 டைமண்ட் நான் ஸ்பின் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். எவ்வளோ டோக்கன் இருக்குது என்ன ஏதுன்றதை அப்படியே நம்ம கன் கேலரியில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்பீடாக ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். ஒரு ஆக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எவ்வளோ டைமண்ட் ஆகும் என்ன ஏதுன்றது தெரியல. ஸோ வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எப்படி மேக்ஸ் பண்ணுறது என்ன இதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ நான் மேக்ஸிமம் போடுறதுக்கு ரீசனே இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு போட்டால் பிரயோஜனமாக ஏன்னா மேக்ஸ் பண்ண முடியாதவங்க லைக் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்கன்றதுக்காக தான் நான் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணேன். ஏதோ உங்கள் சப்போர்ட்டால் நல்லா தான் கைஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னா 25,500 டைமண்ட் இருக்குது. ஒரு P90 வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 1000 டைமண்டில் எதுவும் கிடைக்குமா? 1000 டைமண்ட்க்கு முன்னாடியே கிடைக்குமான்றதை பார்ப்போங்க. இந்த தடவை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி தான் கொடுத்தாங்க கைஸ். நீங்கள் எனக்கு நான் நோட் பண்ண வரைக்கும் ஒரு வாட்டி கொடுத்துட்டாங்க, ஒரு 1000 டைமில் கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு 1000 டைமில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கொடுத்துட்டாங்களா சீக்கிரமாக? இந்த தடவை எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோட லக்கு தான். ஸோ வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லையாக இருக்கட்டும், வாய்ஸ் கொடுக்குறதுலையாக இருக்கட்டும், ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு கைஸ் நம்ம அக்கௌண்ட்டில் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸோட கேம் பிளேயெல்லாம் நான் வந்து அப்கமிங் டேஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குற இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்துட்டு வீடியோஸ் போட டைமே இல்லை கைஸ், ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா பிஸியாக வந்துட்டு இருக்கேன்.
அதனால் என்னால் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸே ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் ஒரு P90 இந்த 50 ஸ்பின்னில் எதுவும் கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாப்பிக்கே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகேவா? கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்க. ஒரு 600 to 800 டைமண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தடவை சீக்கிரம் கொடுப்பாங்களான்றதை பார்க்கலாம். இன்னும் 2000 டைமண்ட் ஸ்பின் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன கொடுப்பாங்க கைஸ்? அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. ஏன்னா 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எல்லா கிவ்அவே டோர்னமெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு லைவ் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு 21,000 டைமண்ட் இருக்குது கைஸ். இது வந்து கரெக்டாக 20,000ல் ஸ்டாப் பண்ணிடலாம். இது கொடுப்பாங்களா? AK கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம இன்னும் போயிட்டு இந்த கிரியேட்லாம் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த கண்ணுக்கு எவ்வளோலாம் இருக்குன்றதை போயிட்டு பார்க்கணும் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு எவ்வளோ டோக்கன் இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். P90க்கு வந்துட்டு 1178 இருக்குது. பேரஃபலுக்கு வந்துட்டு இல்லை, ஏன்னா அது ஈவோ வாலெட்லேயே கிடையாது. க்ரோஸாக்கு வந்துட்டு 1800 இருக்குது. ஸோ 400 டோக்கன்ஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கன்? ஆகும் இன்னொன்று ஏதோ ஒரு கன் இருந்துச்சு. AK இருந்துச்சா? AKக்கு வந்துட்டு 2000 டோக்கன் இருக்குது. ஓகே தான். ஆகுக்கு வந்துட்டு எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குன்னா 700 தான் இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஒரு 5000 டைமண்டை வச்சுட்டு மீதி எல்லா டைமண்டையும் வந்துட்டு ஸ்பின் பண்ணிடலாம். லக்கில் வந்துட்டு டக்கு டக்குன்னு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். கொடுக்க தான் மாட்டுறாங்க. நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எத்தனை டைம் வந்துட்டு யுவகன் கொடுக்குறாங்கன்றத பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 43 கிராண்ட் ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் கொடுத்துட்டாங்க கைஸ். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப லக்கு தான். எப்படின்னா ஒரு 200 டைமண்ட் 400 டைமண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு 200 யூனிவர்சல் டோக்கன்றது ரொம்பவே லக்கு தான். இன்னும் வந்துட்டு நம்ம ஒரு 13,000 டைமண்ட் கிட்டே ஸ்பின் பண்ணிட்டு பேலன்ஸ் டைமண்ட் வந்துட்டு வச்சிடலாம். ஒரு 5000 டைமண்ட்டு ஆக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டைமண்ட் ஸ்பின் பண்ணி முடிக்குங்களாட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 60 டோக்கன் மேலே வந்துடும். அதுலேயே ஒரு பல்காக ஒரு டோக்கன் வந்துடும் நினைக்கிறேன். யூனிவர்சல் டோக்கன் சைடு 46 வருமா கைஸ்? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இன்னும் வந்துட்டு எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். அந்த 10,000 டைமண்டில் 60 டோக்கன் வருமானதை இப்போ பார்க்குறப்பவே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கைஸ் மறுபடியும் ஒரு AK கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு 47 டோக்கன் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டோக்கன் வச்சு யூனிவர்சல் டோக்கனை கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு டோக்கன் வந்துட்டு 20 ஒரு டோக்கனுக்கு 20 யூனிவர்சல் டோக்கன் வந்துட்டு தருவாங்க. இன்னும் கரெக்டாக 10,000 டைமண்டில் 11 லக்கு கிடைக்குமா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே கிடைக்கும். ஒரு 65 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். திரும்ப சொல்கிறது ஒன்று தான். உங்களுக்கு நான் டாப்அப் பண்ணுறேன்றதை பார்த்துட்டு யாரும் இன்ஸ்பயர் ஆகி டாப்அப் பண்ணாதீங்க. அதை தான் நான் வந்துட்டு திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு 50 டோக்கன்ஸ் கிட்ட வரப்போகுது. 50ங்கும்போது நமக்கு இதிலே வந்து ஒரு 1000 யூனிவர்சல் டோக்கன் கிட்ட கிடச்சிரும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம எதுக்கும் வந்துட்டு ஒரு 10,000 நேமில் ஸ்டாப் வைப்போமா இல்லை என்னன்றதை? இல்லை வேணாம், நம்ம MP40யும் மேக்ஸ் போடலாம் எக்ஸ்ட்ரா டோக்கன் இருந்துச்சுன்னா. ஸோ நம்ம 5000 டைமண்ட்லேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம். நான் கைஸ் கொடுக்குறானுங்கன்னு பார்த்து சொல்லிகிட்டு இருந்தா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இன்னும் வந்துட்டு ஒரு 7,000 டைமண்ட் 8,000 டைமண்ட் இருக்குது. அதுக்குள்ளாட்டியே வந்துட்டு ஒரு 9 லக்கில் 9 டோக்கன் வந்துட்டு கிடைக்குமான்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். நம்ம சொன்னால் தான் அப்படியே கொடுக்க மாட்டானுங்க. பேக் டு பேக் கொடுத்தானுங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், முன்னாடிலாம் வந்துட்டு 200 டைமண்ட்க்கு இருந்துச்சு இந்த ஈவோ வாலெட்டில் ஸ்பின் பண்ணுறதுலாம். ஓகேங்களா? 10 ஸ்பின் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 200 டைமண்ட் நினைக்கிறேன். 11 ஸ்பின்னாக நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போதெல்லாம் கைஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பின் வந்துட்டு 200 டைமண்ட் பண்ணோன்னா இப்போ வந்துட்டு அந்த 11 ஸ்பின்லேயே வந்துட்டு நமக்கு 2 தடவைலாம் வந்துட்டு கன்று கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்பின் பண்ணும்போது நிறைய லக்கும் இருக்கும். இப்போ தான் வந்துட்டு சுத்தமாக அப்டேட்டுன்ற பேரில் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்மக்கிட்ட 54 டோக்கன் வந்துருச்சு கைஸ். வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு கொடுக்க பார்க்குறேன் கைஸ். ஓகேவா கைஸ்? இதுக்கு மேலே நான் எப்படி ஸ்பின் பண்ணுறது ஸ்பீடாக சொல்லுங்கள். ஒரே வீடியோலேயே வந்துட்டு 50,000 டைமண்ட் வந்துட்டு காலி பண்ணுறோம். ஸோ
இந்த ஒரு விஷயத்துக்காகவாச்சும் நம்ம இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். 60 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு டப்பு டப்புன்னு கொடுக்குறாங்க. நானும் கையை வச்ச கையை எடுக்காமல் அழுத்திட்டே தான் இருக்கேன் 5 ஸ்பின்னாக. ஸோ பார்ப்போம். இன்னும் வந்து ஒரு 2 டோக்கன் வேணும். எடுத்தோன்னா நம்ம இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம் கைஸ். ஓகேவா? நம்மக்கிட்டே நான் 8000 டைமண்ட் தான் கைஸ் இருக்குது. 42K டைமண்ட் வந்துட்டு காலி பண்ணியாச்சு ஆல்ரெடி. இன்னும் ஒரே ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு உள்ளே போயிட்டு மேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சேஃபாக வந்து ஐடிஸ்லாம் வந்துட்டு வாங்கணும், இல்லை நீங்கள் வச்சுருக்க ஐடிஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்கும், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மேக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு கன்று மேக்ஸ் பண்ணுறதுக்கான டோக்கன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு கன்று மேக்ஸ் பண்ண போயிடலாம் கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆக் வந்துட்டு மேக்ஸ் பண்ண போயிடலாம். ஆகுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட 1200 டோக்கன் வந்து இருக்குது. ஆகுக்கான டோக்கன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு 2வது லெவல் பண்ணிக்கலாம். 2வது லெவல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு லைட்டாக ஒரு லுக் வரும்னு நினைக்கிறேன். சாரி, 3rd லெவலுக்கு தான் அந்த ஒரு லுக் வரும். ஸோ 3rd லெவலு. 4th லெவலுக்கு வந்துட்டு அந்த கன் பவர் வந்துட்டு வரும். ஓகேங்களா? இந்த கன்னுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, மேகசின் வந்துட்டு மைனஸு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லெவல் 5 வந்துட்டு போட்டுக்கலாம். லெவல் 5 போட்டோன்னா நம்ம ஃபயர் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6th லெவலு. 6th லெவலுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா ஆகோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃபுல் லுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 7th லெவல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆகோட மேக்ஸ் அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும். இதையும் வந்துட்டு நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம P90க்கு போகலாம் கைஸ். P90க்கு வந்துட்டு 1400 டோக்கன் வந்து இருக்குது. அதுவே வந்துட்டு போதுமானது P90 வந்துட்டு மேக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் வந்துட்டு ஏகேக்கும் டோக்கன் இருக்கும், க்ரோஸாக்கும் டோக்கன் இருக்கும். ஸோ இது 2 வச்சு மீதி கன்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் மேக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு இருக்க பெரிய டாஸ்கே. P90க்கு வந்துட்டு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா கைஸ், வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு லெவல் 6 போட்டோம் அப்படின்னா அதோட லுக்கு வந்துட்டு கிடச்சிரும். லெவல் 7 போட்டோம் அப்படின்னா அதோட மேக்ஸ் அமௌண்ட்டு கிடச்சிரும். ப்ளஸ் வந்துட்டு கன்னு கொஞ்சம் வந்துட்டு பெருசாக தெரியும் கைஸ். ஓகேவா? இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஸ்பீட் வந்துட்டு மைனஸு. இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கன் இதில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோஸா வந்துட்டு இருந்துச்சு கைஸ். ஓகேவா? க்ரோஸா வந்துட்டு மேக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரோஸாவுக்கு வந்துட்டு 2289 டோக்கன் வந்து இருக்குது. 2வது லெவல் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ கைஸ், பார்க்குற எல்லோரும் சொல்லுங்கள், இப்போ இருக்க டோக்கன் வச்சுட்டு மேக்ஸ் பண்ண முடியுமா? இப்போயே வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இந்த வீடியோ நான் எப்படி அப்லோட் பண்ணணுன்றதே எனக்கு புரியல. இப்போயே வந்துட்டு 25 மினிட்ஸ் கிட்ட போகுது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் டக்கு டக்குன்னு நான் மேக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு 6வது லெவல் வந்துட்டு போட்டுக்கலாம் கைஸ். அந்த மெக்லோடான் M10 வந்து எப்போ வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். க்ரோஸாவையும் வந்துட்டு மேக்ஸ் பண்ணியாச்சு. மேக்ஸ் பண்ணது போக 839 டோக்கன் வந்து இருக்குது. அதை வந்துட்டு நம்ம யூனிவர்சல் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ என்ன கன் மேக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏகேக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு 2900 டோக்கன் வந்து இருக்குது கைஸ். ஓகேவா? அதை வந்துட்டு யூனிவர்சல் டோக்கனை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 6000 யூனிவர்சல் டோக்கன் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்கனே போதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பேராஃபல் வந்துட்டு லெவல் 4ல் இருக்கிறத லெவல் 5ல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெவல் 6 வந்துட்டு பண்ணியாச்சு. இதோட அந்த கன்னு பெருசாக வந்துட்டு இருக்கும். இதோட லுக் வந்துட்டு கிடச்சிரும். லெவல் 7க்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நமக்கு அமௌண்ட் வந்துட்டு கிடச்சிரும் கைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான MP40 வந்துட்டு லாஸ்ட்டாக போடலாம் கைஸ். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா உட்பீக்கரை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு MP40 வந்துட்டு லெவல் 8 வரைக்குமே கூட போட்டுடலாம் கைஸ். ஸோ உட்பீக்கர் வந்துட்டு இப்போ லெவல் 4 வந்துட்டு போடலாம். லெவல் 4 போட்டோம்னா அதோட கன் பவர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். கன்னுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, மேகசின் வந்துட்டு மைனஸு. ஸோ அடுத்து வந்துட்டு லெவல் 5 வந்துட்டு போட்டுடலாம்.
லெவல் 5 வந்து போட்டாச்சு. லெவல் 6க்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அந்த கன்னோட லுக் வந்துட்டு வரும். லெவல் 7க்கு வந்துட்டு எப்பவும் போல் நமக்கு வந்துட்டு மேக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ வந்துட்டு MP40 மேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம அக்கௌண்ட்டில் எதுவும் மேக்ஸ் பண்ணாமல் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கன்னுமே வந்துட்டு மேக்ஸ் பண்ணியாச்சு. MP40 மட்டும் மேக்ஸ் பண்ணணும் கைஸ், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு MP40 லெவல் 8 போட்டுடலாம். நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ 3400 யூனிவர்சல் டோக்கன் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்துட்டு MP40 மேக்ஸ் பண்ண போயிடலாம். லெவல் 4 வந்துட்டு இருக்குது கைஸ். எனக்கு இது வந்து மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அடிச்சா செம்மையாக ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும் கைஸ், ஓகேவா? முன்னாடி கொஞ்சம் ஒழுங்காக அடிக்காமல் இருந்துச்சு, இப்போ நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லெவல் 7 வந்துட்டு போட்டுடலாம் கைஸ், மஜாவா. லெவல் 7 வந்துட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெவல் 8க்கு எவ்வளோ டோக்கன் பார்த்தீங்கன்னா 700 டோக்கன் வந்துட்டு வருது கைஸ். நம்ம இப்போ லெவல் 8ம் போட்டாச்சு கைஸ். இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைனல் ஷாட்டும் வந்துட்டு நமக்கு தருவாங்க. ஸோ அதுவுமே அன்லாக் ஆயிடுச்சு. இது போக இன்னும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு 1474 யூனிவர்சல் டோக்கன் வந்து இருக்குது கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஆலிவோ வந்து மேக்ஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு 20 யோகன் வந்து விட்டுருக்காங்க. அதில் 19 யோகன் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. 19 யோகனுமே ஃபுல் மேக்ஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு யோகன் மட்டும் இல்லை. என்ன யோகன் பார்த்தீங்கன்னா M10 2.0, அதாவது மெக்லோடான் M10 மட்டும் இல்லை, அந்த ரெட் கலர் M10. அதுவும் வந்துட்டு ரிட்டர்ன் விட்டாங்கன்னா எடுத்து மேக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டோக்கனே இருக்குது. 1500 டோக்கன் கிட்ட இருக்குது கைஸ். ஸோ இன்னொரு 3000 டைமண்ட் 4000 டைமண்ட் இருந்துச்சுன்னா அந்த கனியும் லெவல் 8 போட்டுடலாம் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட லக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நமக்கு ஸ்பின் பண்ணும்போதே வந்துட்டு டக்குன்னு பேக் டு பேக் வந்துட்டு யோகன் கொடுத்து நமக்கு வந்துட்டு டோக்கன்ஸ் வந்துட்டு அதிகமாகவே கிடச்சிது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலையும் கிட்டத்தட்ட ஒரு 1200 டோக்கன் கிட்டே கிடச்சிது கைஸ், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்பின் பண்ண டைமண்ட் எல்லாமே ரொம்ப ஒருத்தன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ப்ரொஃபைலை இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த எமௌண்ட்டை போட்டால் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள், மஜாவாக இருக்குது. எனக்கு இந்த எமௌண்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமஸ் மாதிரி வராது. எனக்கு ரொம்ப பிடிச்சது கேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தான். அப்புறம் வந்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.